Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. Rational numbers and irrational numbers. Rational numbers அப்படின்னா விகிதமுறு எண்கள் அப்படின்னு அர்த்தம். Irrational numbers விகிதமுறா எண்கள் அப்படின்ற மீனிங். இப்போ விகிதமுறு அப்படிங்கும் போது என்னன்னா விகிதமுறுனா ஃப்ராக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஒரு எண்ணை நம்ம பின்ன வடிவத்தில் எழுதுறோம். அதாவது a/b அப்படின்ற ஒரு பின்ன வடிவத்தில் எழுதுறோம். அதுதான் நம்ம இங்க ரேஷனல் நம்பர்ஸ் விகிதமுறு விகிதமாக எழுதக்கூடிய எண்கள். அதுதான் விகிதமுறு எண்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ டெஃபினிஷன் பாருங்க. Rational numbers. The set of rational numbers is the set of all numbers which can be expressed in the form a/b, where a and b are integers. b is not equal to 0. It is one of the condition. b is not equal to 0. அப்படின்றது. அதாவது எந்த ஒரு எண்களையுமே நம்ம விகிதமாக எழுத முடியும் அப்படின்னா அந்த எண்களை விகிதமுறு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஃப்ராக்ஷனுமே எல்லா விகித எல்லா பின்ன வடிவத்தில் இருக்கக்கூடிய எல்லா எண்களையுமே நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் -7/2, 4/5, 1/3, -1/8. இப்போ irrational numbers அப்படின்னா என்னன்னு பாருங்க. An irrational number is a real number that cannot be written as the simple fraction. அதாவது பின்ன வடிவத்தில் எழுத முடியாத எண்கள். அதை நம்ம irrational numbers விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்றோம். Irrational means not rational. ரேஷனல்னா விகிதமுறு எண்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத not rational numbers சொல்றோம். இப்போ an irrational number can be written as the decimal. It has endless non-repeating digits to the right of the decimal point. இதெல்லாமே அதாவது டெசிமல் பாயிண்டா வரக்கூடிய எண்களும் டெசிமல் பாயிண்ட்ஸ்லேயும் இப்போ கண்டினியூஸனா போய்கிட்டே இருக்கக்கூடிய எண்கள் அதையும் நம்ம நான் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் சொல்றோம். இப்போ ரிப்பீட் ஆனாலும் ரிப்பீட் ஆகாம இருந்தாலும் அந்த டெசிமல் பாயிண்ட் இருக்க எண்களை எல்லாமே நம்ம irrational நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. பை வேல்யூ நம்மளுக்கு தெரியும். 22/7 பை. அதை நம்ம டிவைட் பண்ணும் 22/7 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 3.141592 இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ இந்த எண்கள் எல்லாமே irrational நம்பர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இதையும் இதனுடைய வேல்யூ என்ன? 1.414213. இதுவுமே irrational நம்பர். ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் அவுட் த பிட்வீன் நம்பர்ஸ். அதாவது இரண்டு விகிதமுறு எண்கள் கொடுத்துருக்காங்க. இரண்டு ரேஷனல் நம்பர்ஸ் 3/5ம் 4/5 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த இரண்டு எண்களுக்கும் இடைப்பட்ட எண்களை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க. அதாவது நம்மளுக்கு இரண்டு எண்களுமே லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதாவது 3/5 4/5ங்கும் போது ரெண்டுமே என்னது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் இது லைக் ஃப்ராக்ஷன் வடிவத்தில் இருக்குது. ஸோ இதற்கு இடைப்பட்ட எண்கள் அப்படின் போது மேலே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 3 and 4 தான் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய எண்களை இடைப்பட்ட எண்களாக எழுத முடியும். ஸோ இதை ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டரை சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 30/50 கிடைக்குது. இங்கே 40/50 கிடைக்குது. ஸோ இந்த 30/50க்கும் 40/50 இந்த இரண்டு 30க்கும் 40க்கும் இடைப்பட்ட எண்களை நம்ம இங்கே ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் த ரேஷனல் நம்பர்ஸாக எழுதுறோம். அதுதான் 31/50, 32/50, 33/50, 34/50, 35/50. ஸோ இதெல்லாம் என்னது? இடைப்பட்ட எண்கள். இந்த இரண்டு ரேஷனல் எண்களுக்கு இடைப்பட்ட எண்கள். Second one problem, arrange in ascending order. அதாவது ஏறுவரிசையில் எழுதுறது. இப்போ ஃப்ராக்ஷன் வடிவத்தில் தான் இருக்கும். எது விகிதமுறு எண்கள். ஸோ அந்த விகிதமுறு எண்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அசெண்டிங் ஆர்டர் படி நம்ம எழுத போகிறோம். இப்போது விகிதமுறு எண்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. -5/6, -17/18, 23/-24, -11/-13 கொடுத்துருக்கு. இது நம்மளுக்கு ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃப்ராக்ஷன்ஸில்
நம்ம அசெண்டிங் ஆர்டர் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எப்படி எழுதணும்னு. ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் பார்ப்போம். சேம் டினாமினேட்டராக இருந்தால் ஒன்லி கம்பேர் பண்ணுவோம். எதை நம்ம நியூமரேட்டரை மட்டும் கம்பேர் பண்ணிவிட்டு அந்த அசெண்டிங் ஆர்டர் எழுதுவோம். இங்கே டினாமினேட்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஃபர்ஸ்ட்டு லைக் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கொடுக்கப்பட்ட அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கிறத லைக் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அப்புறமா நம்ம அதை மேலே இருக்க நியூமரேட்டர்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி அசெண்டிங் ஆர்டர் படி எழுத போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இது என்ன செய்வோம், நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் ஆஃப் 6, 18, 24, 13 ஆன்சர் என்ன 936 வருது. ஸோ இந்த எல்சிஎம் எடுக்கும்போது 936. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஃப்ராக்ஷனையுமேவும் அதனோட டினாமினேட்டர் 936 கன்வெர்ட் ஆகிற மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா -780/936 வருது. செகண்ட் ஒன் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா -884/936. தேர்ட் ஒன் ஃப்ராக்ஷன் -897/936. ஃபோர்த் ஒன் ஃப்ராக்ஷன் 792/936. இப்போது நம்மளுக்கு டினாமினேட்டர் எல்லாமே சேமாக கிடச்சிருக்கு. இப்போது நம்ம நியூமரேட்டரை மட்டும் கம்பேர் பண்ணிவிட்டு அசெண்டிங் ஆர்டர் படி எழுத போகிறோம். இப்போது அதன்படி பார்த்தீங்கன்னா மைனஸில் வரக்கூடிய வேல்யூ தான் எப்பயுமே சின்ன வேல்யூ. ஸோ மைனஸில் எந்த எண்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ -897/936 ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் வேல்யூ -884/936. தேர்ட் -780/936. நெக்ஸ்ட் நம்பர் 792/936. ஸோ இப்போ அசெண்டிங் ஆர்டர் படி எழுதியாச்சு. இப்போ இதற்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய கிவன் ஃப்ராக்ஷன் என்னன்னு பார்க்குறீங்க. இப்போது -80 இங்கே இருக்கிற இந்த வேல்யூவோடைய கரஸ்பாண்டிங் டு த கிவன் ஃப்ராக்ஷன் என்னன்னா -17/18. ஸோ அதை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு -780/936 உடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னது -5/6. அது எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 792/936 இது கரஸ்பாண்டிங் டு த கிவன் ஃப்ராக்ஷன் என்ன -11/-13. ஸோ இப்போ அசெண்டிங் ஆர்டர் படி எழுதியாச்சு. எஸ், ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். ஒரு பவுலில் இந்த மாதிரி ரேஷனல் நம்பர்ஸும் இர்ரேஷனல் நம்பர்ஸும் மிக்சிங்காக இருக்குது. இதை நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக ரேஷனல் நம்பர்ஸையும் இர்ரேஷனல் நம்பர்ஸையும் கரெக்டாக பாக்ஸில் எழுத போகிறோம். இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.